மதுரைக்கு வந்து முக்கிய வேலைகளை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்புகையில் மாத துவக்கமாகிவிட்டது. இந்த மாதத்திற்கு வேண்டிய சாமான்களை வாங்கி சென்று விடுவோம் என்று ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லையே என்று அதிக கூட்டம் இருக்காது என்று தவறாக கணித்து வந்துவிட்டோம். வந்து பார்த்தால் கடையின் வெளியே காரை நிறுத்துவதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. எப்படியோ அங்கு இங்கு அலைந்து ஒரு இடத்தில் காரை பார்க் செய்துவிட்டு வெற்றிகரமாக கடைக்குள் நுழைந்து விடலாம் என்று ஒரு பையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றால் கையில் கொண்டு வந்த பையை லாக்கரில் வைப்பதற்கு அங்கு பெரிய கூட்டம் இருந்தது. அதனை பார்த்தே அரண்டு விட்டோம். இதற்கே இவ்வளவு நேரம் என்றால் உள்ளே சென்று சாமான்களை பார்த்து வாங்கவும் முடியாது. நாம் பாதுகாப்பாக கடைக்குள்ளே நடந்தும் செல்ல முடியாது என்று யோசித்து கொண்டிருக்கையிலே நிறைய பேர் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து நாமும் இன்றைய தினம் ஷாப்பிங் செய்வதை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று முடிவு கட்டி திரும்பி வந்துவிட்டோம். உள்ளே பில் போடக்கூடிய இடத்திலும் பார்த்தால் ஏகப்பட்ட கூட்டம். அங்கே பொருட்களை வாங்கியவர்கள் கால் கெடுக்க நின்று கொண்டிருந்தார்கள். எனவே மாலை வேளையிலே சென்றாலும் இரவு அதிக நேரம் ஆகிவிடும் என்ற எண்ணத்தில் வேறு வழி இல்லாமல் இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பி வந்துவிட்டோம். திரும்பி வருவதைத்தான் பார்க்கின்றீர்கள். ஆம், அங்கு பாதுகாப்பாக வண்டியை எடுத்துவிட்டு வெளியில் வருவதே பெரிய வேலையாக இருந்தது. ஆம், நகரத்திற்குள்ளே உள்ள அங்காடிகளுக்கு சென்றால்தான் அதிக கூட்டம் இருக்கும் என்று நகரத்தின் வெளியிலே அமைந்துள்ள இந்த பிமார்ட் கடைக்கு வந்தோம். ஆம், நகரத்துக்குள்ளே ஆடி தள்ளுபடி என்பதனால் அலை மோதி கொண்டிருந்தது கூட்டம். எனவே நகரத்துக்குள்ளேயே செல்லாமல் வெளியிலே விமான நிலையம் செல்லும் சாலையிலே வந்து அந்த சாலை வழியாகவே திரும்பிவிட்டோம்.
தற்பொழுது 4 வழிச்சாலை, பரமக்குடி 4 வழிச்சாலை மதுரையில் சேரும் இடம், அங்கே அமைக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய ரவுண்டானா, அதில் ஒரு சுற்றி விமான நிலைய பாதையிலிருந்து பரமக்குடி 4 வழிச்சாலைக்கு திரும்புவதற்குள் போதும் என்று ஆகிவிட்டது. இந்த ரவுண்டானா உலகிலேயே எனக்கு தெரிந்த அளவுக்கு பெரிய ரவுண்டானா என்று நினைக்கின்றேன். கன்னியாகுமரி பக்கம் இருந்து வரக்கூடிய பேருந்துகளும் இங்கே தான் வந்து சந்திக்கின்றன. ஏன் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய பேருந்துகளும் அந்த இடத்தில்தான் சந்திக்கின்றன. தவிர்த்து மதுரை மாநகரிலிருந்து வெளியிலே கிழக்கு பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையும் மற்றும் மதுரை வைகை ஆற்றின் ஓரம் அமைந்துள்ள சேவை சாலையும் இங்கே தான் சந்திக்கின்றன. அவை மட்டுமல்ல, திருப்புவனத்திலிருந்து வரக்கூடிய பழைய சாலையும், ஏன் பரமக்குடியிலிருந்து வரக்கூடிய 4 வழிச்சாலையும் சந்திக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருப்பதால் எண்ணில் அடங்காத வாகனங்கள் வந்து எப்படி திரும்புவது, யார் எந்த பக்கம் செல்வது என்பது எந்தவிதமான போக்குவரத்து ஒழுங்கும் இல்லாமல் ஒரு பக்கத்திலிருந்து வந்து மறுபக்கத்திற்கு செல்வது என்பது ஒரு பெரிய பிரயத்தனமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சாலைக்கு, இந்த ரவுண்டானாவில் மேலும் போக்குவரத்து ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதாவது மாடி சாலை, அதாவது பாலங்கள் ஏதாவது அமைத்து சென்னை, கோவை என்பன போன்ற பெரிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் இங்கே தங்கு தடையின்றி நேரே செல்லும் அளவிற்கு அமைக்கலாம். அல்லது பெரிய நகரங்களில் அமைந்துள்ளது போல ஒரு 4-5 வளைவுகள் அமைத்து உயரமான பாலம் கட்டி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தலாம். மிகவும் சிரமமான ஒரு பாதையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது வேறு எந்த நகரத்திலும் அல்லது உலகத்தில் எந்த இடத்திலும் இவ்வளவு பெரிய ரவுண்டானாவில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போங்கள் என்று எந்த விதமான போக்குவரத்து ஒழுங்கும் இல்லாமல் முட்டி மோதிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் திண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த பாலம் வெகு காலமாக இருக்கிறது. எப்படியோ அந்த பாலத்தை இந்த கூட்ட நெரிசலில் சமாளித்து சுற்றி பரமக்குடி 4 வழிச்சாலையில் பயணத்தை தொடர்ந்து இரவு வெளிச்சத்தில், வாகனங்களின் வெளிச்சத்திலும் சாலையினுடைய இருபக்கம் உள்ள பாதுகாப்பு வெளிச்சத்திலும் பயணத்தை துவங்கி பரமக்குடி வந்து சேர்ந்தோம். நன்றி, வணக்கம்.
மீண்டும் சந்திப்போம்.